ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். ஓகேங்களா? நேம் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துட்றேன். இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. டாக்டர் பார்சிமின்னு சொல்கிறாங்க. அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களை பார்க்குறதுக்கு யாரும் வெளில வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னையா? ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க. இவங்க நம்ம ஜிமின். ஓகேங்களா? வெளில வந்து பார்க்குறாங்க. ஒரு பர்சன் நிற்கிறாங்க. எப்போ வந்து சொல்கிறாங்க? இப்போ தான் சொல்லிட்டு அப்படி இந்த ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? நீ சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. எங்கே பாரு, உனக்கு ஓகே தானே எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாகவே நான் ஓகே தானேடாம்மா? ஓகே தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே. எப்படி இருக்காரு உன்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே. நான் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கேன். வேலை போகலாமா சொல்கிறாங்க. இன்னும் டியூட்டி முடியறதுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம எண்ணு தாண்டா, நம்ம ஜிம்மோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ போய்ட்டு எண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் அவர் பாட்டுக்கு அவர் கேபினில் போயிடுறாரு. அந்த ஒரு 2-3 பேஷண்ட் இருக்காங்க. ஜிமின் ஒரு டாக்டர். ஓகேங்களா? இப்போ அந்த பேஷண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக அவருக்கு ஷிஃப்ட்டுமே முடியுது. இப்போ ஒரு பர்சனை கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் நான்சி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. என்னோட ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்புறேன் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஒரு பர்சனெலாம் என்ட்ராகிறாங்க. எப்படி போச்சு டே சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. எப்படிடா போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு ஹேங் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த நம்ம ஜிமின் வந்துட்டு இன்னொரு பர்சன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. என் தம்பி சொல்கிறாங்க. ஹேங் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. இல்லைடா அவங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கெல்லாம் ஓகே தான். ஓகேவா? நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. சரி, ஓகேடா பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க யாரா ஜின். ஓகேங்களா? இப்போது நம்ம ஜின் பார்க்குறாங்க. ஜிமின் அண்ட் இன்னொரு பர்சன் 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஐயோ, இதை அவன் பார்த்தானா என்ன பண்ணுவான்னு தெரியல, பயமாக இருக்கே. அவனுக்கு வேறு ஜெலஸ் ஆகுது. இவன் யார்ட்டையா பேசினா ஜிமினுக்கு தெரியாத ஸ்டில் என்ன ஜங்குக்கு இவனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு வந்து ஜிமினோட சீனியர். ஓகேங்களா? அவர் டாக்டர் தான், பெஸ்ட் டாக்டர். இப்போ நம்ம ஜிமின் அப்படியே வெளில வராங்க. ஜிமின் அண்ட் இன்னும் 2 பேர் வெளில வராங்க. வெளில வரும்போது பார்த்தா அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. ஜிமினுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கா. இவங்க எப்போ வந்தாங்க சொல்லவே இல்லை சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்து கேட்குறாங்க. எப்போ நீங்கள் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன பார்த்து நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லைடா நான் நாளைக்கு வரவா, நாளைக்கு வந்து மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. இல்லை வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கொஞ்சம் என்ன நிற்க வச்சுட்டு கிட்ட வராங்க. ஒரு கார் கிட்ட வராங்க. வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரெண்டு கூட வெளில போக சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு கூட வெளில போகணுமா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஆக்சுவலாக அவன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், போய் பார்க்கணும், கொஞ்சம் வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்குக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்கிறாங்க. ஒரு 1/2 hour 1 hour சொல்கிறாங்க. 1 hour அப்படி சொல்கிறாங்க. சரி, எந்த பிளேஸ் சொல்கிறாங்க. ஜிமின் எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்கிறாங்க. எங்கே போகிற பிளான் வச்சுட்டு ஒரு மொத்தத்தை சொல்கிறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ நான் போவோம் சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துடுறாங்க. ஜிமின் ஜங்குக்கு ஜிமின் அண்ட் என்ன 2 பேர் போகிறாங்க. ஜங்குக்கு தான் அவ்வளோக்கும் ஒருத்தர் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜின்னு இதெல்லாம் வெளில அவ்வளோ பார்த்து வந்துருப்பாரு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஜங்குக்கு தான் ஜின்னு தான் கிட்ட வர்றாரு. இங்கே பாரு எதுவும் பண்ணிட்டா தான் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. தெரியுது அப்படி சொல்கிறாங்க. பாருடா உன்னோட கோவத்தை குறைச்சிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. புரியுது அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கா நம்ம ஜங்கு தாண்டா ஆச்சு. நம்ம ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாங்க. கடவுளே எதுவும் ஆயிடக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், இவன் எப்போ இவனை பார்த்தோனோ அப்படி நம்மள ஃபாலோ ஆகிட்டான். அப்புறம் எதுவுமே தெரியாமல் அரைஞ்சிட்டு மறைச்சா பண்ணுறோம். அப்புறம் பண்ணி வச்சுட்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போ வரைக்கும் அவன் ஜிம்முக்கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன்னு நினைக்கல. இது வரைக்கும் நடந்துக்கல, இதுக்கு மேலே நடந்துக்கவும் கூடாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஜிம்மில் இருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். தயவு செஞ்சு கடவுளையே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சின்னது அப்படியே உள்ளே போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு தாண்டா அவர் காரில் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காரு. அதனால் மெமரிஸ் பூரா என்னென்னமோ தாட்டு வருது. எங்கள் அவரோட ஜிம்மோட ஹேண்ட் யாரை பிடிப்பாங்களா, ஜிம்மை டச் பண்ணுவாங்களோ அப்படி சொல்லிட்டு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வராரு. யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு கொண்டு பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த சோஃபாவில் படுத்துட்டு ஒரு பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ஆஃப்டர் 1 hour ஸ்டில் அவர் ஏதோ ஒரு அப்பப்போ ஒரு ஒரு 1/2 hour ஒன்ஸ் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் பார்த்துட்டே டோரை பார்த்துட்டே இருக்காரு. இன்னும் வரல. பார்க்குறாங்க. கரெக்டாக 1 hour முடிஞ்சு ஒரு 10 minutes ஆகுது. டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே ஜிம்மின் உள்ளே வராங்க. ஜிம்மில் பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இப்போ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக பார்க்குறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக மேலே தான் போகிறாரு. மேலே போய்ட்டு அவர் ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ண பார்த்தா நம்ம இன்னொரு ஹேண்ட் வந்து அவரோட ஹேண்டை பிடிக்குது. ஜிம்மின் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. நான் குளிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை முன்னாடியே சொல்கிறாங்க நான் குளிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் எடுத்து பேசலாம் நடக்க சொல்லிட்டு ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ரெஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷவர் ஆன் பண்ணுறாங்க. அவருமே ட்ரெஸ் நின்றுருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸோட சொல்கிறாங்க ரிமூவ் பண்ணி விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. வேறு வழி இல்லாமல் ஜிம்மின் அந்த ட்ரெஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறாங்க. இப்போது ஜங்குக்கு ஜிம்மின் 2 பேர் வந்து பாத் பண்ணுறாங்க. ஜங்கு தான் ஜிம்மினோட அப்படியே வந்துட்டு ஃபேஸை கப் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு பயமாக இருக்குது. சரி ஜங்குக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்களா
சொல்லி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங் ஸ்மெல் வருது எனக்கு பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அப்படியே ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ப்ரெஷ் எடுத்துட்டு. ஜிமின் பார்க்குறாங்க. இவர் என்கிட்ட கோவமும் இருக்காரு, சேம் டைம் நான் சொல்கிறது கேட்கவும் செய்கிறாரு, என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே வந்துட்டு இப்போ அவர் 2 தான் இருக்கிற ஷவரில் நம்ம ஜங்கு தான் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு கிட்ட வராங்க. இப்போ ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா அது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பேச விடல, அவர் போய்ட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. எதுவும் பண்ணாமல் நம்ம ஜங்குக்கு அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக ரொம்ப கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்காரு. ஜிமின் ஐ லவ் யூன்னு வேர்ட்ஸை சொல்லவே மாட்டாரு. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் ஃபோர்ஸ் பண்ணவும் கூட சொல்லிட்டு கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜிமினும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது 2 பேரும் குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜங்கு பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி நான் சூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் போய் ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணுறாரு. 2 பேருக்கும் சேமாக கப்பல் ட்ரெஸ் தான். இப்போ ஜிமின் ஜங்கு 2 பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன ஃபுட் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன ஃபுட்டா நான் சூஸ் பண்ணவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கர் பண்ணுறாங்க. நான் ஃபுட்டை நானே சூஸ் பண்ணுறேன், குக்கிங் நானே பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்களா சொல்லிட்டு நானே குக் பண்ணுறேன் சொல்லிட்டு நீ போய் உட்கார டயர்டாக இருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு உட்காராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல கடவுளே, எனக்கு ஏன்டா இவர் மேரேஜ் பண்ணணும்னு சம்டைம் ஃபீல் ஆகுது. சம்டைம்ஸ் இவர் கூட இருக்கப்போ ரொம்ப ஒரு மாதிரி எப்படின்னா ஹாப்பியாக அப்படியே சேஃபாக ஃபீல் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன், இது என்ன மாதிரி லைஃபு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் நடந்தது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு சம் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸில் அவர் என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம்காரனும் போவார். நம்ம ஜிமின் வந்துட்டு எப்படின்னா அவர் வந்து ஒரு சர்ஜரியன் டாக்டர் தான். நம்ம ஜங்குக்கு அதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருப்பாங்க. சம் ட்ரீட்மெண்ட்காக வந்துருந்துருப்பாங்க. அவர் ரொம்ப ஆங்கர் இஷ்யூஸில் ஒரு பர்சனை ரொம்ப அடித்து இவரை ஹர்ட் பண்ணியிருந்திருப்பார். அப்போது அட்மிட் ஆகிருக்கப்புறம் ஜின்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஜின்னு வந்து ஜிமின் சரி இல்லையா சரிஞ்சு ஜிமின் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. என்னாச்சு சொல்லிட்டு பார்க்க வரும்போது தான் ஜங்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கு ஜிமினோட அந்த வாய்ஸு, ஜிமினோட அந்த அவர் பேசுகிற டோனு, அவரோட அந்த சாஃப்ட்னஸ் அதெல்லாம் பார்த்தா ஜங்கு அப்படியே காம் ஆகிட்டு இருந்திருப்பாரு. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிருப்பாரு. இவ்வளோத்துக்கும் ஜிமின் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட கிடையாது, அவர் வந்து நார்மல் டாக்டர், அவர் சர்ஜரி டாக்டர் தான். அப்படி இருந்து கூட ஜிமின் பார்க்கும்போது வந்து ஒரு நார்மலாக இருப்பார். ஜிமின் சொல்கிறதுலாம் கேட்கணும்னு தோணி இருக்கும். ஏன்னா அவருக்கு ஜிமினை பிடிச்சிருக்கும். அங்கே எல்லாரும் ஜிமின்கிட்ட ரொம்ப லவ்லியாக பேசுவாங்களா, அதெல்லாம் பார்க்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 மந்த் அட்மிட் ஆகிருப்பார். அப்படியே அது அங்கே இருந்திருப்பார் கண்டினியூஸாக. அப்படி இருக்கும்போது தான் ஜிமின் மேலே அவருக்கு லவ் ஃபால் ஆகிருக்கும். ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படின்னா நம்ம ஜங்க் வந்துட்டு லவ் பண்ணுறது மேரேஜுக்கு அன்றைக்கி நைட் தான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பேஷன் பண்ணி மட்டும் வந்து பழகிருப்பார். நம்ம ஜின்னோட பிரதர் அப்படின்றதுக்காக நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமின் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் சரியாயிடும் சொல்லிட்டு அவர் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் தான் ஜிமின் யாருன்னா பேசினா ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வரும், ஃபைட் பண்ணுவார். ஜிமினை அவரே அவர் ஹர்ட் ஜிமினை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அது அவரே ஹர்ட் பண்ணிப்பார். அதை பார்த்தே நம்ம ஜிமினை அவரை ஹர்ட் பண்ணிக்கக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காகவே அவர் யாரையும் பேச மாட்டார். அவங்க அப்பா அம்மாட்ட கூட போய் பார்க்காம பேசாமல் அப்படி இருக்காரு. பிகாஸ் ஜங்கோட அந்த கோவம்ன்றது அவ்வளோ அளவுக்கு வரும். அவர் கோவம் அதிகமானால் அவர் ஹெல்த்துக்கும் அது நல்லதில்லை. அவருக்கு அவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். அந்த ரீசனால் தான் சம்டைம்ஸ் அவருக்கு நோஸில் கூட ப்ளீட் ஆகும் ரொம்ப கோவம் வரும்போது. அந்த ரீசனால் நம்ம ஜங்கு அப்படி பார்த்துப்பாங்க. ஜங்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ எப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறாரோ அப்படியே ஒபீடியண்ட்டாக அவர்கிட்ட கேட்பார். ஏன்னா அவர் பேஷண்ட்டாக இருக்கார். அவர் வந்து வெளில கூட்டிகிட்டு வரது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒன்ஸ் அவங்க நார்மலாக இருக்கும்போது தெரியும். ஆனால் எப்போ அவங்களோட ஆங்கர் வெளில வருதோ, அந்த கோவம் வெளில வருதோ அப்போ இன்னுமே அது டபுள் மடங்கு ஆகிடும். அதனால தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஜிமின் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் வந்து சோஃபாவில் உட்காந்து இதெல்லாம் ஜங்கு பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு ஜிமினே பார்த்துருக்காங்க. இங்கேருந்து 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜிமின் மனசுக்குள்ள இப்படி போயிட்டுருக்கு, ஜங்கு மனசுல அப்படி போயிட்டுருக்கு. ஜங்கு என்ன நினைக்கிறாங்கன்னா உன்னை என்னால் யார்ட்டையும் விட்டு கொடுக்க முடியாது, நான் யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவனோட அப்பா அம்மாவும் சரி யாரும் உன்கிட்ட வரக்கூடாது, தொடக்கூடாது, பேசக்கூடாது. நீ ஒரு டாக்டர், எனக்கு தெரியும் அது உன்னோட பேஷன், உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அதனால் பண்ணுற தப்பு இல்லை. ஆனால் அதை தாண்டி யாரும் இதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு நினைக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு தான் வந்துட்டு குக் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை கிட்டே எழுந்து போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜங்கை வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஜிமினை ஹக் பண்ணால் போதும் அப்படியே மெல்ட் ஆகிடுவார். அவரோட கோவம் அதனால் எங்கே போகுதுன்னு தெரியாது, அப்படியே ரொம்ப சாஃப்டாகிடுவார். பார்க்குறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சுங்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிமினோட ஃபுட் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜங்கோட வீக்னஸ் இப்போ ஜிமினோட அந்த ஐ லவ் யூன்ற வேர்ட்ஸ் தான். அதை வந்துட்டு அவர் சொல்லாமல் இருந்தால் தான் அவர் வந்துட்டு அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நினைப்பார். இதுதான் அவரோட வீக்னஸாக இருக்குது இப்போது. அதனால தான் ஜிமின் ஐ லவ் யூ டூன்ற வேர்ட்ஸை சொல்லவே மாட்டார். அப்படி சொல்லிட்டார் அப்படின்னா ஜங்க் வந்துட்டு ரொம்ப எப்படின்னா இது வேறு மாதிரி ஆகிடுவார். அதுக்காக தான் அவர் சொல்லாமல் இருந்தால் தான் அவர் இன்னும் ஜிமின் மனசில் நம்ம இன்னும் வேணும் ஸ்ட்ராங் ஆகணும், நம்மளை மாற்றிக்கணுன்ட்டு அவரோட மாற்றிக்க ட்ரை பண்ணுவார். இதான் டாக்டர் வந்து ஜிமின்ட்ட சொல்லியிருப்பாங்க. அவரோட வீக்னஸ் நீங்கள் தான் சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் ஜிமின் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு தான் ஃபஸ்ட்டே நைட்டே சொல்லியிருப்பாங்க, அவன் லவ் பண்ணி தான் நான் மேரேஜ் பண்ணிட்டேன், அதனால தான் அரேஞ்ச் பண்ண மேரேஜ்லாம் ஆனால்
கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜிம்முக்கு நல்லா தெரியும். அப்படி தான் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. ஜிமின் போய்ட்டு ஜங்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த குக்கிங் கூட ஓரமாக வச்சுட்டு ஜிமினை தூக்கி அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஜிம்மும் ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஓகே பசிக்குது சொல்கிறாங்க. ஓகே நான் குக் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே இறக்கி விட்டுறாங்க. 2 விதமான கேரக்டருக்கும் நம்ம ஜங்கு கிட்ட. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு உட்கார இப்போ ஜிமினுக்கு அப்படி டெக்ஸ்ட் வந்துட்டே இருக்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லுடா சொல்லிட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருடா நீ உண்மையாகவே இந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இங்கே பாருடா அவர் ரொம்ப குழந்த மாதிரிடா. ஓகேவா அந்த ப்ராப்ளம் தான் அவர் எப்படி வேறு மாதிரி காட்டுது. ஓகேவா நான் பார்த்துக்கிறேன்டா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்டா. நான் அங்கே வந்துருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். ஸ்டார்டிங்கில் என்கிட்ட ரொம்ப குழந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பா தெரியுமா. எனக்கு பாவமாக இருக்கும். ஏன்டா அப்படி இருக்காரு சொல்லிட்டு அவருக்கு ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் அப்படி. ஓகேடா அதனால தான் விட்டுருக்காரு. ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் என்னோட சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன். அவர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். அவர் நல்லா இல்லை நான் நல்லா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இதை கேட்குற அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாட்டா அவரோட உயிர்டா. ஓகேவா நான் அவர் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பியூர் இன்னசென்ட்டு. யாராவது ஒரு பையனை புள்ளி பண்ணி ஹார்ட் பண்ணி ஒரு ரூமில் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸ்கூலில் அந்த பையன் எவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பான் அவருக்கு. அதனால தானே இந்த டிசஸ்லாம் வந்திருக்கு. இந்த ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாரும் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளிலாம் பண்ணியிருக்காங்கடா. அதனால தானே அவர் இப்படி ஆகிட்டாரு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இப்போ தான் சில விஷயங்களே என்னோட ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுதுடா எனக்கு புரியுது. ஓகேவா நீ நல்லா பார்த்துக்கோ. ஆனால் நீ ஹார்ட் நான் ஹார்ட் ஆனாலும் பரவாயில்லடா. நான் ஒரு டாக்டர் எனக்கு புரியும். அதை தாண்டி நான் அவரோட ஒய்ஃபு நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் புரியுதுடா. சரி ஓகேடா டேக் கேர்டா சொல்லிட்டு அவர் ஃபோனை வந்து அவர் டெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பார்த்து ஜங்கு தான் எல்லாத்தையும் அப்படியே ஹாப்பியாக வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ் செய்யுதுனா நம்ம ஜங்குக்கு ஜிமினுக்கு இந்த மாதிரி குக் பண்ணி கொடுக்குறது அப்புறம் ஜிம்மில் கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணுறது இதெல்லாம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜிம்மில் வந்துட்டு அதுக்காகவே ஜங்குக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படி பண்ணட்டும். அப்போ தான் அவர் ஓகேவா இருப்பார் சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்த்து பண்ணுவாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தாண்டா ஜங்கு எல்லாம் ஃபுட்டே சர்வ் பண்ணிட்டு நான் ஃபுட்டை ரெடி பண்ணிட்டேன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிட்ட வராங்க. சரி சொல்லிட்டு கிட்ட வராங்க. இப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் வந்துட்டு கூட்டிட்டு அவர் லேப்டாப் குறைக்கிறாங்க. வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவர் ரொம்ப ஜிமின் கிட்ட ரொம்ப சாஃப்ட் சைடு தான் காட்டுவார். ரொம்ப எப்போயா கோவமாக இருந்தால் தான் அந்த கோவத்தையும் காட்டுவார். ஜிமின் வந்து பொறுத்துப்பாங்க. இப்போ ஜங்கு வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. சார் ஹாஸ்டலில் சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. வேண்டாம் ஸோ நானே சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்கன்றாங்க. இல்லை சொல்கிறாங்க. இங்கே இருங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து ஜங்கு அழகாக ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு நம்ம ஜிமின் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பார். குழந்தை மாதிரி எல்லாத்தையுமே அவர் பண்ணுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு ட்ரார் போய்ட்டு ஒரு மெடிசன் தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் டாக்டர் சொன்னாங்க மெடிசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு க்யூர் பண்ணாது. உங்களோட லவ் தான் க்யூர் பண்ண சொல்லிட்டு நானும் அதை தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ அவர் நல்லா தூங்கணும் அப்படின்னா அவர் எதையும் யோசிக்காமல் வெளில எங்கேயும் எஞ்சி போகாமல் இருக்குன்னா அந்த மெடிசன் தேவை தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்கு அந்த மில்கில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஜங்கு மில்க் குடிங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை குடிங்க கட்டுங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ரொம்ப லவ்லி அப்படியே ஜங்கோட ஹெட்டில் அப்படியே ஹேரை வந்துட்டு மாதிரி ரப் பண்ணிட்டே கொடுக்கா. ஜங்கும் அப்படி ஜிமினை பார்த்துட்டே குடிச்சிடறாங்க. அந்த மில்கை பார்க்குறாங்க. குடிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஜிமின் அந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜங்கு அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. மேலே ரூமுக்கு போகாமல் தூங்கலாமல் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு 2 பேர் போகிறாங்க. ஜங்கு கொஞ்ச நேரத்தில் அழகாக தூங்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேருமே வந்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஜங்கு வந்து ஜிமின் ஹக் பண்ணிட்டு ஆகிட்டா நான் ஹக் பண்ணிக்கிறாரு. எங்கே போயிடக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு பயம் இருக்குது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நான் எங்கெங்கே போகிறேன் உங்களை விட்டுட்டு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு ஆகிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிந்தேன்டா ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு தான் வந்துட்டு அப்படின்ற அழகாக அவ்வளோ ஹேண்ட்ஸம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு ஜிமினுக்கு டியூட்டி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். அதனால் அவர் பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே தூங்கி இப்போ தான் எந்திரிச்சு கைஸ் ஓப்பன் பண்ணுற பார்த்தா ஜங்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்காரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்கு அப்படியே டான் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்கும்போது ஜிமினுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அழகு ஹேண்ட்ஸம். யாருக்கிட்டையும் தப்பாக பேச மாட்டார் பழக மாட்டார். அவருக்கு பிடிக்காது. அவர்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு ப்ராப்ளம் தான். மற்றபடி ரொம்ப நல்ல பர்சன் தான். பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க மார்னிங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு வச்சுக்கனே வாங்கம்மா அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு கிட்டே வராங்க. கிட்டே வந்துட்டு என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா ஒரு நிமிஷம் இருங்க அப்படி எந்திரிச்சு நம்ம ஜங்கோட அழகாக அந்த ஷர்ட்டோட கலராக வந்துட்டு அழகாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி. ஜிமின் இப்படி டச் பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா நான் வந்துட்டு குக் பண்ணி தரவா இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை எதுவும் வேண்டாம். ஏன் சொல்கிறாங்க. இல்லை ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நான் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். நீ வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு சாப்பிடு ஓகேவா சொல்கிறாங்க. நீ குக் பண்ணி சாப்பிட்றேன் நான் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சரி பாரு நான் கிளம்புவா சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இல்லை வேண்டாம் ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இன்னும் அது தப்பு அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு ஃபாஸ்ட்டாக ப்ரஷ் பண்ணுறாரு. ப்ரஷ் பண்ணி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியே வராங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஜிமின் வந்து ஜங்கு போய்ட்டு ரொம்ப சாஃப்டாக அழகாக கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு பார்க்குறாங்க. சொல்லவே மாட்டேன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. கிளம்புங்க சொல்கிறாங்க. டைம் ஆகுது இருக்கும். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே ஆஃபீஸ்க்கு வராங்கடா. அவங்க பேக் எடுத்துகிட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவர் உள்ள வந்தால் அவர் எப்படிப்பட்ட
ஜங்குக்கிட்ட பாசம் தெரிஞ்சும் கூட அங்கே உள்ள பொண்ணுங்களாம் சைட் அடிப்பாங்க. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருப்பாரா, ஹேண்ட்ஸமாக அப்படி வராரு. இப்போ நம்ம ஒரு பொண்ணு தான் வந்துட்டு நியூவாக அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கா. இந்த பொண்ணு பார்க்குறா, லிப்ஸ்டிக்லாம் போகிறா. ஜங்குக்கை பார்த்துட்டு இங்கே உள்ள பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஜங்கு சாரை பற்றி தெரியாமல் சுற்றிட்டு இருக்க அந்த பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களும் நினைக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜங்க் தண்டா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படின்னா வந்துட்டு ஃப்ளட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறா. ஒரு பார்க்குறவங்க நல்லா தான் இருக்கா, க்யூட்டாக தான் இருக்கா. அப்படியே லிப்ஸ்டிக் ஓவராக போட்டு ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. வந்து ஃப்ளட் பண்ணலான்ட்டு வரா. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே உங்களை ஹேண்டை வச்சு மறைக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. காய் சார் நீங்கள் சொல்கிறாங்க, இங்கே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு சார்கிட்ட ஒரு ஃபைலில் கையெழுத்து வாங்கன்னு சொல்கிறாங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் வாங்கிக்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை சார் சொல்கிறாங்க, போன்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த பொண்ணு போயிடுது. இப்போ ஜங்கு காய் பார்க்குறாங்க. நீங்கள் என்கிட்ட மட்டும் இல்லைனா அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியாது சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு ஃபைல் வந்து வைக்கிறாரு. அதில் சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு சைன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அவருக்கு அவனுடைய ஹாப்பியாக இருக்குது மார்னிங்கே. நம்ம காய் கேட்குறாங்க, என்னடா மார்னிங் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது எப்படி தான் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. நம்ம என்னவோ இன்றைக்கி ஃபைனலாக ஃபாரின் போகிறாங்க. அதனால் ஜிம்மின் வந்து ஏர்போர்ட் தான் போயிருக்காங்க. ஜங்குக்கு இந்த பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துருக்காரு. ஜிம்மின் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி போயிட்டாரா. ஜின் பார்க்குறாரு, என்னடா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை எங்கே என்னோட ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓ ஜிம்மினா அவன் ஏதோ அவன் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணு சொல்லிட்டு ஏர்போர்ட் போயிருக்காண்டா சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி போயிடுதுங்க. பாருடா அவன் ஜஸ்ட் ட்ராப் பண்ணது போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தெரியும் அப்படி சொல்லி ஜங்கோட ஃபேஸ் ஒரு பாவமாக போயிடுது. ஜங்குக்கு வாயன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கிட்ட போகிறாங்க. ஜின்னு ஜங்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளில ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது, அப்படியே கார்டன் மாதிரி இருக்குது. அங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருடா நீ வந்து ஒன்றையும் ஒர்க் பண்ணாதடா ஓகேவா. உனக்கானவன்டா அவன், உன்னோட ஒய்ஃபு, நீ அவங்களோட ஹஸ்பண்ட், நீங்களாக மேரேஜ் ஆகிட்டு அப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு, என்ன எங்கள் லைஃப் ஸ்டார்ட்டே ஆகலை அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கு இப்போ தான் சின்ன யோசிக்கிறார். ஐயோ இப்போலாம் இந்த டைமில் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ தான் பார்க்குறாங்க. இல்லை அதுக்கு டைம் எடுக்கல ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மினுக்கு என்ன பிடிக்கலையா, நான் கெஸ்லாம் பண்ணுறான், ஹக் பண்ணுறான், பாசமாக இருக்கா, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு மட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஜின்னு பார்க்குறாரு. ஐயோ டாக்டர் நம்மக்கிட்ட தானே சொன்னாங்க, நம்மக்கிட்ட ஜிம்மின்கிட்ட சொன்னாங்க, இவங்ககிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இல்லைடா ஜிம்மினுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சரியா நீ ஃபுல்லாக க்யூர் ஆகணும்னு இருக்கேன். நான் தான் க்யூர் ஆகிட்டேன். மெடிசன்ஸ்லாம் கூட இப்போ அதிகமாக நான் எடுத்துக்கிறது இல்லை பாரு. ஏன்னா நான் க்யூர் ஆகிட்டேன்றக்காக தான் மெடிசன் கூட நான் ஜிம்மினுக்கு கொடுக்குறது இல்லையே, நான் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. டாக்டர் கூட கவுன்சிலிங் கூட கூப்பிடவே இல்லையே சொல்லி நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க டைம் எடுக்கும் ஓகேவா, உங்களுக்கு மேரேஜ் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகுது போகட்டும், இப்போ எதுக்கு கஷ்டப்படுறீங்க மேரேஜ் நம்ம இப்போ குழந்தை அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் குழந்தை வேணா வா சொல்கிறாங்க. குழந்தைலாம் வேணும் இல்லைன்னு சொல்ல, இப்போ தான் மேரேஜ் ஆனிச்சு, கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அது ஓகே தான் ஆனால் சொல்கிறாங்க ஹனிமூன்லாம் போகணும்ல சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. ஹனிமூனா அடே அங்கெல்லாம் போனால் என்னெல்லாம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பார்க்குறாங்க. அதுக்குலாம் டைம் இருக்குது, ஒன்றும் இல்லை ஓகே பொறுமையாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா அப்பா அப்பாலாம் எப்படி இருக்கா, ஜூனா நம்ம சொல்கிறாங்க. எங்களை எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க, நீ வரியா எங்கள் வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஒன் வீக் அவங்க ஸ்டே பண்ணுறேன் சொல்லி கேட்குறாங்க. அப்படி சின்ன ஜங்க் பார்க்குறாங்க. 1 வீக் அங்கேயா சொல்கிறாங்க. ஆமாட்டா ஏன் சொல்கிறாங்க. இல்லை நான் வர மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே போனால் ஜிம்மின் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் ஒன்றா இருந்தால் நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்ம ஜிம் நம்ம விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜங்க் ஒரு பயம். ஜங்க்கு ஒன்று பிடிச்சிருந்தா அது அவர் கூடவே வச்சுக்கணும். ஒரு டெடி பேர் இருந்தால் கூட அவர் அப்படி தான் இருப்பார். இவன் நம்ம ஜிம்மின் கூட நம்ம ஜங்க்கு ஃபஸ்ட் டைம் ஒரு டெடி பேர் தாண்டா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸ்டில் அவர் வச்சிருக்காரு. அதை கூட நம்ம ஜின்னோட பொண்ணு ஒரு டைம் வந்து ஆசையாக இருக்குன்னு கேட்டிருக்கோம், அதை கூட கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா அது ஜிம்மின் வாங்கி கொடுத்ததுன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் உனக்கு வேறு என்ன நாளைக்கு வாங்கி தரேன், இது தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அவர் ஜிம்மின் கூட அட்டாச்சாக இருப்பார். அவருக்கு பிடிச்சது அவர் கூட தான் இருக்கணும். ரொம்ப ஸ்டப்பன் பாய் அப்படி வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. பாவம் ஜிம்மின் இருக்கிறதுனால இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிடுறான், வேறு யாராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இவனும் ஜிம்மின் கிட்ட தான் படிச்சு போகிறான், வேறு யாருனா இப்படிலாம் இருக்க மாட்டான் இவனு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிம்மின் தண்டை அங்கே ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அது கேப்பில் தான் வந்திருக்காரு. ஏன்னா ஜங்க் வந்துட்டு தனியாக கார்லாம் போனால் நம்ம எங்கே ஜிம்மின் வந்துட்டு அதை அப்படியே பழகிடுவாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு பயம் அவருக்கு தானே. நான் அவர் தான் கூட்டிகிட்டு போகணும், அவர் தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஃபைனலாக நம்ம ஜிம்மின் வந்து இங்கே இறங்குறாங்க கேபில். ஜங்குக்கு இப்போ பார்த்ததும் ஏதோ ஒரு குழந்தை வந்துட்டு அம்மாவை பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாகும். இப்போ ஒர்க்கெலாம் அம்மா போயிட்டு இருந்தாங்க, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருப்போம் அம்மா. அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஜிம்மினை பார்த்தது அப்படி ஒரு ஹாப்பி. அப்படியே ஜின்னு பார்க்குறாரு. ஜங்கோட ஃபேஸில் அப்படி ஒரு பியூரான ஒரு ஸ்மைல் இருக்கு, ரொம்ப க்யூட்டாக அழகா. இப்போ ஒரு பார்க்குறாரு. இதே மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசைப்பாவும். என் தம்பி என் தப்பும் பண்ணல, சின்ன வயசில் அவன் ஸ்கூலில் ரொம்ப பிடி பண்ணிட்டாங்க, அதான் ரீசன். அவன் வந்து ஒரு ரூமில் வச்சு அடைச்சதுனால தான் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். அதனால தான் என் தம்பி இப்படிலாம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறான். நல்ல வேறு ஜிம்மின் நல்லா பார்த்துக்கிறான். இதே மாதிரி உங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். இவன் ஃபுல்லாக க்யூர் ஆகிடணும். ஜிம்மின் தனக்கு மட்டும்தான், அது வேறு யாருக்கும் இல்லைன்றதை அவன் வந்துட்டு இப்போ நம்புறத வந்துட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக நம்பணும், அவ்வளோதான். அதை விட்டு பயப்படக்கூடாது சொல்லி இவங்க பார்க்குறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாரு. ஜிம்மின் இறங்குறது ஜங்கு ஓடி போயிட்டு அந்த கேப்பில் நம்ம ஜிம்மின் பே பண்ணுறதுக்குள்ள ஜங்க் போயிட்டு பார்க்குறாங்க. என்ன பே பண்ணுற சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மின் ஓகேன்னு தள்ளி வராங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு பே பண்ணுறாங்க. அந்த கேப் இருக்காங்களே அவங்ககிட்ட அந்த கேப் டிரைவர்கிட்ட பே பண்ணிட்டு சேஃபாக போங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. பார்த்து அவ்வளோ க்யூட்டாக பேசுறது. ஏன்னா அவர் ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால தான்
இப்போ ஃபைனலாக ஜிமின் பார்க்குறாங்க ஜங்குக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு என்ன போயிட்டான் ரிட்டன் ஃபாரின் போயிட்டான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்கே தன்னை விட்டு மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் தான். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க சின்ன பார்க்குறாங்க சின்ன வந்துட்டு கிளம்பு அப்படி சொல்லிட்டு கையில் காமிக்கிறார். சரி ஓகே சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா ஜங்குக்கு சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு தண்டு வரலாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஜிமின் போய் உட்காராங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜிமின் போய்ட்டு ஜங்கு கூட ஷோல்டர் லைட்டாக சாயிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பி பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கே ஜிமின் சொல்கிறாங்க. லைட்டாக ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போனால் சரியாயிடும்ன்றாங்க. சரி ஓகேன்ட்டு 2 பேரும் காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து கார் வருது. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினோட காரோட இறங்கிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நான் தூக்கிட்டு போகிறேன் சொல்லிட்டு டயர்டாக இருக்குள்ள உனக்கு சொல்லிட்டு ஜங்கு கூட தூக்கிட்டு போயிட்டு ஜிம்மின் அழகாக வந்துட்டு ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் பாத் பண்ணிட்டு வெளில வராங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு ஓகே எனக்கு ஃபுட்டெலாம் வேண்டாம் தூங்கணும் போல இருக்குது தூங்கலாமா சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு பசிக்குதா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கல உனக்கு பசிக்கல எனக்கு பசிக்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிடுங்கன்றாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற புரியாத மாதிரி இருக்காரு. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஓகே அப்போ எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குதா அப்போ சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா மேலே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறேன். நம்ம ஜங்கு வந்து பார்க்குறாங்க 10 நிமிஷத்தில் குக் பண்ணி எடுத்துட்டுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு போயிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் என்னை பற்றி தான் யோசிப்பீங்களா உங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்களா ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தப்போ ஏதோ நான் பயந்து போனேன். என்னெந்த பையன் எப்படி இருக்கான் என்னன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிங்க. எல்லாரையும் விட்டுட்டு ஐ ஹேட் யூ வெளில போங்க அப்படி சொன்னேன். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பயமாச்சிருமா என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உன்னோட கோவம் குறைஞ்சிச்சு. நான் அப்புறம் சின்ன எங்கள் 2 பேரால் மட்டும் உங்களை ஹேண்டில் பண்ண முடிஞ்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு அண்ணனா அவரால் ஒரு ஒய்ஃபாக என்னால் சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் ஒரு ஒய்ஃபாக ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எனக்கு பிடிச்சிச்சு. என்னால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் எனக்கும் மற்றவங்க மாதிரி இருக்கணும் ஆசை. என்னோடய ஹஸ்பண்ட் மற்றவங்கள பார்த்தா கோவப்படக்கூடாது ஜெலஸ் ஆகக்கூடாது அப்படியே கோவம் இல்லாமல் நார்மலாக இருக்கணும். அப்படி எப்போ ஜங்குக்கு மாறுவீங்க எனக்கும் ஆசை தான் அவங்க கூட வெளில போகணும். நம்மளும் வெளில போய் ஸ்டே பண்ண அப்பலாம் ஆசை தானே முடியலையே சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிமின் தண்டா அப்படியே நினச்சிட்டு தூங்கிறாரு. ஒரு நாள் டயர்டாக இருப்பார். எங்கே பார்த்தா ஜங்கு அப்படியே பார்த்து குக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் சொல்லிட்டு அப்படி பார்த்து குக் பண்ணிட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு வராரு. பார்த்தா இங்கே நம்ம ஜிமின் தண்டா அப்படியே க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு ஜிமின் தூங்குற பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. லேட்டாக சமைச்சிட்டேன் நான் அப்படி சொல்லிட்டு நான் டைம் பார்க்குறாங்க. டைம் கரெக்டாக தான் குக் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜிமின் தான் தூங்கியிருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஃபுட்டை சைடில் ஓரமாக வச்சுட்டு ஜிமினோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஹேண்ட் பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. ஹேண்டில் ஜிமினுக்கு டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க நீ தூங்கிட்டுலாம் சொல்கிறாங்க. நான் தூங்கினு தான் நீங்கள் வந்து நினச்சிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஃபுட்டு ரெடியாக சொல்கிறாங்க இங்கே எடுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு போய் ஃபுட்டு எடுத்து ஜிமின்ட்டு ஹாப்பியாக கொடுக்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உட்காருங்க முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கும் ஜிமின் கூட உட்காராங்க. என்னாச்சு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. நீ தானே பசிக்குதுன்னு சொன்னான்றாங்க. நான் தாங்க சொன்னேன் ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஆக்காட்டுறாங்க. இப்போ ஜிமின் தாண்டா ஃபுட் அப்படியே பாதி ஊற்றிட்டு அப்படியே ஊதி விடுறாரு ஜிமின் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாரு. ஏன்னா ஜங்குக்கு மேலே இவ்வளோ கேரிங்காக லவ்வாக இருக்குது சின்ன. ஏன்னா ஜங்கோட அம்மாவே வந்துட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ரொம்ப பயந்துருப்பாங்க ஜங்குக்கிட்ட போகிறதுக்கு அடிச்சு. ஏன்னா ஒரு டைம் ஜங்கு வந்துட்டு கண்ணாடி கிளாஸ் எடுத்து வீசிருப்பாங்க. அது அவங்க ஜங்கோட அம்மாவோட ஹெட்டில் அடிபட்டு நல்லா தையல் போகிற அளவுக்கு வந்திருக்கும். அதுலேருந்து அவங்க பயப்படுவாங்க ஜங்குக்கிட்ட போகிறதுக்கு. ஆனால் ஜின்னு தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். ஜின்னுக்கு அப்புறம் நம்ம ஜிமின் தான் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு எந்த பயமும் இல்லை. ஈவன் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு டைம் அதாவது நம்ம டாக்டராக இருக்கும்போதே மேரேஜ் இருக்கும் முன்னாடியே நம்ம ஜிம்மில் ஒரு டைம் ஜங்கு ஹார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஜிம்மில் வேறு ஒரு பர்சன் விசாரிச்சு பேசிட்டு வந்திருப்பாங்களா. அப்போ அந்த கிட்ட போகிறப்ப இவர் தள்ளி விட்டுருப்பாரு. அந்த டைமில் நம்ம ஜிம்முக்கு அடிபட்டுருக்கும். அப்போ கூட ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரீசனால தான் பண்ணுறாரு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பார். பரவாயில்லன்ட்டு அவன் கிட்ட போயிருப்பாரு. அப்போதுலேருந்து அந்த ஜிமின் மேலே ஜங்குக்கு நம்பிக்கை வந்திருக்கும். அப்போ தான் இவ்வளோ க்ளோஸ் ஆகிருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜிமின் ரொம்ப அழகாக ஃபுட்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன். இப்போ நான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அழகாக வெயிட் பண்ணி விடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் எங்கே இருங்க நான் போய்ட்டு வரேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கேட்டு போகிறாங்க. போய்ட்டு மில்கில் அந்த டேப்லெட் போடலான்னு பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் அந்த மெடிசனை கொடுத்து தூங்க வைக்கிறது தப்பு. அது ஹெல்த் வந்து ஸ்பாயில் பண்ணி தோணுது எனக்கு. என்னதான் டாக்டர் இருந்தாலும் நம்மளும் நார்மலாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. இது வேண்டாம் சொல்லிட்டு பெரிய எம்டியான மில்க்கு தான் எடுத்து வராரு. எடுத்து ஜங்க் கொடுக்குறாங்க. குடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்க் குடிக்கிறாங்க. எனக்கு போதும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இந்த மிச்சம் மில்க்கை குடிச்சிட்டு கிளாஸ் உடம்பு வச்சுட்டு தூங்கலாமா சொல்கிறாங்க. தூங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் இந்த ஜிமின் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அவரோட ஹைட்டை கொண்டு ஜங்க் கூட செஸ்ட் வச்சுட்டு அப்படியே அழகாக க்யூட்டாக தூங்குறாங்க 2 பேரும். ஸ்டில் அவங்க லைஃப்லாம் ஸ்டார்ட் ஆகல. அந்த ரீசன் தான் நார்மலாக தூங்கிடுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கடா ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்க் கூட இப்போ கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அதனால் நம்மளும் கொஞ்சம் லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணணும். மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 8 மந்த் ஆகிடுச்சு. நம்ம எங்கன்னா ஹனிமூன் எப்படியே போகலாமா சொல்லி ஜிமினுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு. நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூன்றதை சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. சின்னாயாங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. சின்னாயாங்க நான் உன்னை யோசிக்கிறேன். நான் யோசிக்க தப்பாக சொல்கிறாங்க. என்னடா என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோணுது ஜங்குக்கு ஹனிமூன் நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் போக சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ அது நீ யோசிடா சொல்கிறாங்க. இல்லை அவங்க இப்போ ஜங்குக்கு முன்னாடி மாதிரி இல்லையே கோப்படதே இல்லை. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாக தான் இருக்காங்க. ஐ திங்க் அவங்க ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்கன்னு நினைக்க சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி இல்லைடா ஒரு நிமிஷம் எது சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு
ஜின் அண்ட் ஜிமின் 2 பேரும் ஒரு கேபினுக்குள்ள வராங்க. டாக்டர் பெக்கேன்னு சொல்கிறாங்க. உள்ளே வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அண்ட் ஜின் 2 பேர் உள்ளே போகிறாங்க. சொல்லுங்கள் ஏங்க என்னாச்சு சொல்கிறாங்க. இவர் வந்து சைக்காட்ரிக் நம்ம பெக்கேன் தான் இந்த ஹாஸ்பிட்டலில். ஓகேங்களா பார்க்குறாங்க. என்னாச்சு நீங்கள் ஓகே தானே ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு ஓகே தான். ஜிமின் உங்கள்கிட்ட சில விஷயம் பேசுமா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஜிமின் ஜின்னு பெக்கன் 3 பேர் டாக்டர் தானே, அதனால் அவங்க ஃப்ரீயாக பேசிக்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பெக்கன் பார்க்குறாங்க. இல்லை ஜிமின் இந்த ஒரு டைம் ஏன்னா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஓகேன்னு தோணும். ஏன்னா நீ அவர் கூட மட்டுமே இருக்க. ஜங்கு தவிர எங்கேயும் ஜங்கு தாண்டி எங்கேயும் போகிறதில்ல. அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கிற, அவங்களுக்கு மட்டுமே லவ் கேர் கொடுக்குற. ஈவன் இவன் அப்பா அம்மா வீட்டு கூட போகிறதில்ல சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக மீட் பண்ணுறதில்ல, ஹாஸ்பிட்டலில் அதை விட்டால் வீடு அப்படின்னு இருக்கீங்க, அதனால் ஓகேன்னு இருக்குது. அவனுக்கு ஞாபகம் இருக்கா நீ ஃபஸ்ட் டைம் வேலை போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மார்ச் ஷிவர் ஆகிடுது. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னோட ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்கடா. ஜிமின் ஜங்குக்கு 2 பேரும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிமின் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஜிமின் ஜங்கு வேலை போயிருப்பாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்டர் தாண்டா. அவன் தெரியாமல் தான் ஜிமின் மேலே லைட்டாக வந்துட்டு அந்த ஹேண்ட் வந்து டச் ஆகிருக்கும். அந்த ஜூஸ் வந்துட்டு வைக்கும்போது அதை பார்த்து அவன் வேணுக்கு தான் டச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ கோவம் இருக்கும். அங்கேயே போட்டு அடி அடிச்சிருப்பான். ஆல்மோஸ்ட் அந்த பர்சன் அந்த பிரீட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. அவங்க வந்துட்டு கேஸை ஃபைல் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தான். ஜிமின்டா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி இவங்களெல்லாம் வர வச்சு நம்ம சின்ன பேக்கர் வர வச்சு தான் ஜங்கோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்க பயமாக இருக்குது. ஜங்குக்கு ஜிமின் எவ்வளோ கத்திருப்பாங்க. அப்போ கூட ஜங்கு வந்து விட்டுருக்க மாட்டாங்க. அந்த பர்சன் எப்படி டச் பண்ணி என்னோட ஒய்ஃப் நீ வேணும் தான் டச் பண்ணிட்டேன் சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருப்பாரு. அதை நினச்சி பார்க்க பயமாக இருக்கு அவருக்கு. இப்போ நம்ம ஜிமின் நினச்சி பார்க்குறாங்க. இல்லை அப்படி இருக்க இப்போ வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக கூட இன்னும் வந்தப்போ ஜிமின் ஜங்கு அந்த மாதிரி எதுவும் ரியாக்ட் பண்ணலே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் எனக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போட்டும், நீ ஒரு டைம் கூட்டிகிட்டு வா, நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்றாங்க. இல்லை நான் செக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் அவன் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான், ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு வா நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் போகிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. பாருடா ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அவன் 1 வீக் ஆஃப்டர் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் செக் பண்ணி சொல்லிட்டு நார்மலாக கேஷுவலாக பேச அவன் தெரிஞ்சிரும்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக நீ வெளில போகலாம் ஓகே ஹனிமூன் போயிட்டு வா சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. இங்கே பாருடா உண்மையாக நீ ரொம்ப லவ் பண்ணுறடா சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அவர் எப்படி லவ் பண்ணாமல் இருக்க முடியும் நீங்களே சொல்கிறாங்க. உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனை மாதிரி யாராலும் கேர் பண்ண முடியாது, டேக் கேர் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை, அவர் என்னோட ஹஸ்பண்ட். நான் பார்த்து அப்படியா உன்னோட ஹஸ்பண்டா? என்னோட தம்பி இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா சொல்லிட்டு நம்ம சின்னதாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னு தேங்க்யூ எங்கள் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தண்டை பார்க்குறாங்க. ஒரு 3 days ஆஃப்டர் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணதில்லை. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஆஃபீஸ்க்கு எத்தனை டைம் வான்னு கூப்பிட்டுருக்காரு. நம்ம போனதில் இன்றைக்கி போகுமா சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போகும்போது ரொம்ப பிடிக்கும். அது நான் கொடுத்தா எது ஃப்ளவர்ஸ் பேப்பர் கொடுத்தா கூட பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ரோஸ் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா எனக்கு ஜிமின் கொஞ்சம் ஹாஃப் டே தான், சரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. இங்கே ஜங்கோட ஆஃபீஸில் பார்த்தா நம்ம ஜிம்மின் என்ட்ரு ஆகுறாங்க. ஒரு பொண்ணோட சீக்ஸில் பள்ளியில் ஒரு அறை விழுது. அதுவும் அந்த ஹால்லையே, அந்த ஆஃபீஸோட ஒரு பெரிய ஹால் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்களே அங்கே. அப்படியே ஜிம்மிட்டாலும் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. பார்க்குறாங்க எல்லோரும் அப்படியே மவுத்தில் ஹேண்ட் வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு தான் ஜங்குக்கு பளிச்சுன்னு அறிஞ்சிருக்காரு. பார்த்துட்டு என்ன ட்ரெஸ்ஸு இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. காயோட ஹேண்டை பிடிச்சி ஜங்குக்கு தள்ளிடுறாங்க. ஜங்குக்கு தள்ளின ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான். காய் போய் கீழே விழுந்துட்டாரு. காயை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், அவரே போய் கீழே விழுந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா என்ன ட்ரெஸ்ஸா, எவ்வளோ தைரியம் தான் என்னை டச் பண்ண வந்துருப்பேன், என்ன என்னோட ஹேண்டை இங்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் கோட்டை அப்படியே காட்டி வீசுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் மக்கள் வந்து ஃப்ளட் பண்ண வர, உனக்கு அசிங்கமெல்லாம் நீ ஒர்க் பண்ண வந்தே அவர் எதுக்கு வந்தா, என்ன உன்னை பார்த்து நான் மயங்க நினச்சா சொல்லி பார்க்குறாங்க. இந்த ஆஃபீஸரோட மொத்த பேருக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கூட என் ஹேண்டை எனக்கு வந்து பஞ்ச் பண்ணிக்கணும்னு தோணுது. ஏன்னா உன்னை அவனை வந்து அடிச்சிருக்கேன்னு அது போய் என் ஹேண்டு உன் மேலே பட்டுச்சு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே அப்படி சார் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க ஏன்டி இந்த பொண்ணு நம்ம எத்தனை டைம் சொன்னோம் அந்த மாதிரி வச்சுக்கூடாது, சாருக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படி சொல்லி கூட சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜங்கு வந்து ரொம்ப கோவம் வரும், அவருக்கு ஃப்ளட் பண்ணுறது பிடிக்காது மட்டும் தான் தெரியும். அதான் இப்படி ப்ராப்ளம் இருக்குது தெரியாதா பார்க்குறாங்க. அந்த பொண்ணை ஜங்குக்கு விட்டால் கொலை பண்ணுறது இருக்கா, அந்தளவுக்கு கண்ணில் அப்படி எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஒரு மாதிரி ஒரு செகண்ட் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவருடைய கோவத்தை எப்படி சரி பண்ணணும்னு நம்ம ஜிமினுக்கு மட்டும்தான் தெரியும். ஜிமின் டக்குன்ட்டு வேகமாக அந்த ரோஸோடையே கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ யாரை சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் ஜிமின் பார்த்ததும் அப்படியே அந்த பேர் சொல்லிட்டு டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லமா ஜங்கு போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க எல்லாருக்கும் முடியும். இப்போ எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜங்கோட கோவத்துக்கு தெரியுமே, எல்லாரும் அப்படியே கீழே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறான். படம் வந்துட்டானா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பேச ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. அதில் ஜிமின் இந்த இவா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மில் அப்படியே ஜங்க் கூட சொல்கிறது வந்து பேட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இது பிடிங்க அப்படி சொல்லி கூட கொடுக்குறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக வாங்குறாங்க. எனக்கா சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போது நீங்கள் போங்க உள்ளே சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க உள்ளே போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கும் ஜிம்மின் பேச்சை கேட்டு டக்குன்னு அந்த கேபினில் போயிடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, கொஞ்சம் முடி வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன வரைக்கும் தள்ளி விட்டானே சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் கிட்ட வராங்க. நீ எதுக்காக ஆஃபீஸ் வர சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் வந்து ஹெட் டவுன் லிஃப்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஜிம்மின் பேசுகிறத. எல்லாருக்கும் ஜிம்மில் தெரியும். அதாவது ஜிம்மின் பிக்சர் இந்த ஆஃபீஸில் அதாவது நம்ம ஜங்கோட டேபிளில் இருக்குது, அது அந்த சைடில் இருக்கும். மோஸ்ட்லி யாரும் வந்துன்னா இங்கே உள்ள நார்மலாக உள்ள பீப்புள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் மேரேஜ் போயிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இவங்க இந்த பொண்ணு நியூ, அந்த பொண்ணு கூட தெரிஞ்சிருக்காது. பொண்ணு பார்க்குறான். நீங்கள் சொல்கிறாங்க நான் யாருன்றது இருக்கட்டும், நீ என்ன பண்ணின, நீ எதுக்கு ஒர்க் வர சொல்கிறாங்க. இது என்னது சொல்லி கேட்குறாங்க, என்ன ட்ரெஸ்ஸை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினி அந்த பொண்ணோட கிட்ட போய்ட்டு ட்ரெஸ் அப்படியே அந்த ஷர்ட் பட்டன் வந்து க்ளோஸ் பண்ணி வர்றாரு. இங்கே பாருமா, நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும் ஓகேவா, மற்றவங்க பார்க்குறாங்கன்றதை தாண்டி நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா, மற்றவங்க மேலே பழி மட்டும் போடக்கூடாது, நம்மளையும் பார்த்துக்கணும். சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி, ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஓகேவா, உன்னை நீயே பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. வேற ஒரு பர்சனாக இருந்தால் உன்னோட லைஃப் என்ன ஆகும் நினச்சி பாரு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பார்க்குது, இல்லை நான் சாரை லவ் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொரு செக்ஸில் பழிச்சிட்டு ஒரு அடி, அது நம்ம ஜிமினோட அடி தான். இப்போது காய் பார்க்குறாங்க, அவனுக்கு மிஞ்சினா இவனும் சாதாரணமானவன் கிடையாது சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் யார், அவர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஓகேவா, ஹீஸ் மேரிட் ஆர் அன்மேரிட்னு தெரிஞ்சிக்க மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி பொண்ணு பார்க்குறேன், எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு இப்போ காய் பார்க்குறாங்க, ஏய் இவங்க தான் உங்களோட ஒய்ஃபு, ஜான் ஜங்கு இருக்காங்களா உங்களோட ஒய்ஃபு ஓகேவா சொல்கிறாங்க. பாஸோட ஒய்ஃப் ஒன்று தெரியாது சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க, ஏன் இந்த இவள்கிட்ட மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி அடி சொல்கிறாங்க. இல்லடி அதை மட்டும் சொல்ல மறந்துடி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு மேம் நீங்கள் சொல்கிறாங்க, ஏய் நான் மேம் என்ன பொண்ணா சொல்லி கேட்குது. இல்லை சாரி சொல்கிறாங்க, நான் அவரோட ஒய்ஃப் ஓகேவா, அவரோட ஹஸ்பண்ட், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு. அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகனாலும் அவங்களோட பர்மிஷன் அவங்கள்ட்ட போய் ஃப்ளட் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு ஓகேவா. நீ மேபி நான் உங்களை லவ் பண்ணுறேன்னா டேரக்டாக போய் கன்ஃபர்ஸ் பண்ணு, அதை விட்டுட்டு உன்னை பாடியை ஷோ பண்ணியா நீ உங்களை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஒரு லவ்வை நீ சொல்லாமலே ஒருத்தவங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா, உன்னோட பார்வை உன்னோட அந்த ஐஸ் சொல்லணும், அதை விட்டுட்டு உன்னோட பாடி சொல்லக்கூடாது ஓகேவா. இதுக்கு வேறு மீனிங் எப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுமே இந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு இப்போ ஒரு பர்சன் தான் கிட்ட வராங்க. சார் சாரி சொல்கிறாங்க, இந்த பொண்ணை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா ஒரு மேனேஜர் தான், இவங்க தான் இந்த பொண்ணை வந்து அந்த ஜாப்புக்காக ஹையர் பண்ணிப்பாங்க. ஏன் சார் நீங்கள் வரும்போதே இந்த கம்பெனி ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனாக சொல்ல மாட்டேங்க சொல்கிறாங்க. சாரி நான் சொல்லியிருந்தேன் சார் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, இப்போ ஜிம்மின் கிட்ட வராங்க. ஜிம்மினுக்கும் ஒரு ஜலசி சைட் இருக்குது, கிட்ட வந்து அந்த பொண்ணு கிட்ட இயர்ஸ் கிட்ட போகிறாங்க. ஏன் ஹார்ட்டாக ஹேண்ட்ஸமாக வந்ததும் என்ன மயக்கலான்னு பார்க்குறியா சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஏன்னா ஜிம்மின் வேறு மாதிரி இருக்குங்க. பாரு, ஹீஸ் மை ஹஸ்பண்ட் ஓகே, ஒன்லி என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இவங்க மட்டும் இல்லை, வேறு எந்த கம்பெனி போய் ட்ரை பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க இவங்களுக்கு வேறு எதாவது நம்ம கம்பெனி வேறு கம்பெனி இருக்கா சொல்கிறாங்க. வேறு கம்பெனி உங்களுக்கு ஜாப் இருக்குது மேம், நிறைய இருக்குது சார், நிறைய கம்பெனி இருக்குது சொல்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு கொடுங்க, இங்கே வேண்டாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமாம் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. காய் ஜிமின் பார்க்குறாங்க. என்ன காய் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ உனக்கு கூடவா கோவம் வருங்க, பாருங்கள் நம்மளோட பர்மிஷன் ஒருத்தவங்க நம்மகிட்ட ஃப்ளட் பண்ணுறாங்கன்னா நம்ம கோவம் வரதா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படி தானே, ஜங்கோட கோவத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தான், தப்பு தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அது முன்னாடி கண்டிக்க மாட்டீங்க சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எத்தனை டைம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்துருக்கு, அடி வாங்குற நேரம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியல என்ன சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுமா, அது தெரியும் சார் சொல்கிறாங்க. ஓகே உங்களோட ஒர்க்கை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒர்க்கில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை வேறு எதனா பிரச்சனை நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட கூட சொல்லலாம் ஓகேவா, இவன் ஜங்க கூட சொல்லலாம், காய்கிட்ட சொல்லலாம், அதை தாண்டி வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அவங்க ட்ரெஸ்ஸை கரெக்டாக போட்டுருக்காங்க. ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக போட்டுருக்காங்க. இருந்தாலும் ஜிம்முக்காக ஒரு டைம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே சாரின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கேரியன் அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜிம்முக்கு போயிட்டாங்க. இப்போ ஜிமின் அப்படியே கேபினில் போகிறாங்க. ஜங்க் பார்த்தா அப்படியே வந்துட்டு அந்த ரோஸே பார்த்துட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான் கேபின் லாக் பண்ணிட்டு வராங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இது எனக்கா ஜிமின் சொல்கிறாங்க. உங்களுக்கு தான், என்னோட ஹஸ்பண்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடாதா சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்குலாம் ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை வரலாம், அது சடனாக சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஜங்க் கூட லேப்டாப் போய் உட்காராங்க. ஜிமின் அந்த ஃப்ளவர்ஸ் அப்படி டேபிள் வைக்கிறாங்க. டேபிள் வச்சுட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வந்தது. ஆனால் நீ வந்த அன்றைக்கி இப்படி அடிச்சு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ
கோவம் வருதா சொல்கிறாங்க. ஆமாம். என்ன போய் அவள் தொட்டுறா, என்னோட பர்மிஷன் இல்லாமல் சொல்கிறாங்க. ஜங்கு போய் குழந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தொட்டாங்களா அவங்கள? ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு ஜங்கு பண்ணி கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இனிமேல் உங்களை யாரும் டச் பண்ண மாட்டாங்க ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, இப்போ நான் ஆஃபீஸ் வந்துட்டல, பாதி பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ தெரிஞ்சிருப்பாங்க நான் யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க, இன்றைக்கி லீவா சொல்கிறாங்க. லீவ் தான் சொல்கிறாங்க. எங்கே நான் வெளில சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் பயந்தான் இருந்தாலும் போகலாமே, எங்கே போகலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஒரு கேட்குறது கூச்சமாக இருக்குது. ஜிம்னு பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அது நான் கேட்பேன், அப்புறமா நோ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக கேளுங்க, நான் நோ சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அப்படி ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் ஏஸ்கலம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, போகணுமா இன்னைக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்மி ஜங்கு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ஜிமின் ஜங்கு 2 பேரும் க்யூட்டாக அழகாக ரெடி ஆகுறாங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக ரெடி ஆகுறாங்க. ஜங்கு அதை விட அழகாக ரெடியாக இருக்காங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க, இது என்னோட ஃபஸ்ட்டு டேட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும், டேட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கணும், அதனால் ஜிம்முக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க, அங்கே யாரும் ப்ராப்ளம் பண்ணிடக்கூடாது, ஜங்குக்கு எதுவும் அவைன் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி ஜங்கு வந்து கோவப்படுறது நார்மல் தான், அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். இப்படி யாருனா இப்படி ஒருத்தவங்ககிட்ட ஃப்ளட் பண்ணாங்கன்னா அப்படி எல்லாருமே கோவப்பட செய்வாங்க, அதுவும் தப்பில்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. ஃபைனலாக 2 பேரும் க்யூட்டாக ரெடி வராங்க. ஜங்கு ஜிமினி பார்த்துருக்காங்க, ஜிமின் ஜங்கு பார்த்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும். 2 பேரும் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் அவுட் பிடிக்கிறாங்க. போகலாமா போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் வந்துட்டு அப்படியே புக் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெசார்ட்டில் தான் புக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 1 டே டேட்டா உண்டா, அதுவும் பிளைண்ட் டேட் 1 டேக்கு அப்படியே புக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் போகிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, அங்கே எந்த ப்ராப்ளமும் வராமல் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவருக்கு சொல்லிட்டு வராங்க. ஃபைனலாக 2 பேரும் வராங்கடா. ரொம்ப அழகாக ஒரு ஹோட்டல் தான், அப்படியே டெக்கரேட் ஆகிருக்கு. அது உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக பிடிச்சிருக்கு. ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகான ஒரு கப்பல் மூமெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க எல்லாருமே. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்கு ஜிமின் 2 பேர் உள்ளே போகிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்கு போய்ட்டு கேட்குறாங்க, நான் புக் பண்ண நம்பர் சொல்கிறாங்க. வாங்க சார் சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. 2 பேரும் போய்ட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரிங்க் 2 பேருமே அந்த வெல்கம் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டா உட்காராங்க. அந்த டேபிள் ரொம்ப அழகாக இருக்குது, ஜங்குக்கு ரொம்ப அழகாக இருக்குது ப்ளேஸ் சொல்கிறாங்க. எப்போ சூஸ் பண்ணின்னு சொல்லிட்டாங்க. நான் 2 டேஸாக உட்காந்து சார்ஜ் பண்ணேன், எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதான் பெஸ்ட்டாம்மா சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த சாங்ஸ்லாம் கூட ரொம்ப டீசெண்டான சாங்ஸ் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஜிமினுக்கும் ஜங்கு 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் சுற்றி பார்க்குறாங்க. எல்லோரும் ரொம்ப டீசெண்டாக 2 கப்பல் அழகாக இருக்காங்க. நல்ல ஹோட்டல் அவங்க சொன்ன மாதிரியே தான் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அவருக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்துட்டு பார்க்குற அந்த மெனுவில் என்னெல்லாம் இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜங்கு அப்படி தான் ஜிமினுக்கு என்ன பிடிக்கும்ட்டு பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க கேக் அப்படி சொல்கிறாங்க. கேக்கை எதுக்கு ஜங்குக்கு நமக்கு பர்த்டேவும் இல்லை, ஆனிவர்சரியும் இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை ஃபஸ்ட்டு பிளைண்ட் டேட்டில் சொல்கிறாங்க. ஜிமின் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து விட்டால் அவர் எதனா கோவப்பட சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கு பார்க்குறாங்க. வெயிட்டர் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நான் கேட்ட கேக் வந்துருக்கு சார் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜங்கு 2 பேருக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் அந்த கேக் வந்து மேக் பண்ணிட்டு வந்துருக்காங்க. வைக்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ சார் ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேக்கை கட் பண்ணும்போது பிக்சர் எடுக்கிறாங்க, எடுத்து கொடுப்பாங்க அவங்களே மெமரபுளாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. க்யூட் கப்பல் சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்கிறாங்க. ஜங்கு இப்போ கேட்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் கேட்க மாறி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காருங்க. ஃபைனல் அந்த கேக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் சாப்பிடு தான். ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் எப்படி போகுது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்துக்கும் லிசன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஃபோன் வருது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஜிமின் சொல்லியிருப்பாரு ஆல்ரெடி உங்கள் அம்மாட்டாமா நீங்கள் அதிகமாக கால் பண்ணாதீங்க, நானே கால் பண்ண சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, ஏதோ எமர்ஜென்சின்ட்டு நான் ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு அப்புறம் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பேசு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வெளியே எழுந்து வராங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு அந்த ரெசார்ட்டோட வெளில வந்துட்டு உட்காந்து அப்படியே ஃபோனை வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி நீங்கள் பாருப்பா, உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கா சொல்கிறாங்க. நாங்கள் வரவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா, நீங்கள் வரணுமா? ஆமாண்டா நானாப்பா வரவா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிடுறாரு. இப்போ உள்ள வராரு. ஏன்னா ஜங்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்களா, அதனால் அவருக்கு புரியுதா. இப்போ உள்ள வந்து பார்க்குறாங்க. ஜங்கு சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு சாப்பிட சொல்கிறாங்க. நீ வரவருக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜிம் தான் எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ காரில் தான் ரிட்டர்ன் வராங்க. அந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நைட்டில் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவரோட ஜங்கோட ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜங்கு தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிமின் சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அம்மா வராங்களான்றாங்க. அம்மாவா? அம்மா ஆண்டியா? ஆமாம் அம்மாவும் அப்பாவும் வராங்களா நாளைக்கு வீட்டுக்கு உங்களுக்கு ஓகேவா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு தான் வீட்டுக்கு யாரும் வந்தால் பிடிக்காது, சரி இருந்தாலும் ஓகே சொல்லிட்டு இட்ஸ் ஓகே ஜிமின் வரட்டும் அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு போவாங்களா இல்லை உடனே போயிடுவாங்க ஸ்டே பண்ணுவாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஒரு 1 இல்லை 2 டேஸ் மட்டும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு மனசுக்குள்ளே அப்படி இருக்குது. ஆண்டி நீங்கள் வந்தீங்கன்னா என்னோட ஜிம்மினை எங்கிட்ட பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே இருக்காரு. இங்கே பார்த்தா நம்ம ஜிம்மின் நட்டா நினைக்கிறாங்க. அவர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் சொல்லிட்டு ஃபைனலாக
ஜிமின் ஜங்கு 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிமினோட ஃபேஸில் ஹாப்பினஸ் இருக்கிறத பார்த்தா அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் எங்கடா நம்ம கிட்ட பிரிச்சுருவாங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. இவர் இப்போ அப்படியே ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஜின்னுக்கிட்ட இந்த மாதிரி ஜிமின் அப்பா அம்மா வரலாம் சொல்கிறாங்க. ஜின்னுக்கு பயமாக இருக்குது. ஐயோ இவன் என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்மளும் போக சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நீ என் கூட வாடா சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இப்போது பாப்பா ஓடி வருது. அம்மா நானும் வர சொல்கிறாங்க. நீ வர வேணாடி, உன்னெல்லாம் சமாளிக்க முடியும் சொல்லிட்டு நம்பி நீ வா சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி இங்கே வராங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜிமினோட அம்மா வரதுக்கு முடியாது. நம்ம ஜின்னும் நம்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி ரீச் ஆகிட்டாங்க. வந்து நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜின்னா ஏங்க சொல்கிறாங்க. இல்லைடா ஆண்டி அங்கிள் வராங்களாமே, நான் எதனா குக்கிங் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம், உனக்கு எது பெருசாக குக்கிங் பண்ண வராது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் விட்டு அனுப்பி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்தா நம்பிட்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜின் பார்க்குறாங்க. ஜின்னா ஏங்க சொல்கிறாங்க. பாருடா அவன் ஜஸ்ட்டு கூப்பிட்டான், இந்த மாதிரி சொன்னான் அவங்களோட அப்பா அம்மா வராங்க சொல்லிட்டு நான் தான் எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நானே வந்து சொல்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் நடக்காது எங்க சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கும் நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் பார்க்கலாம் வா சொல்லிட்டு அவருக்குள்ளே வராரு. இப்போது ஜின்னும் ஜிமினும் 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஹாப்பியாக. ஃபைனலாக ஒரு கார் வருது. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ஓடி வெளியே வராரு. பார்த்து அவங்க அப்பா அம்மா தான். ஜிமின் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கம்மா சொல்கிறாங்க. உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமினோட அப்பா அம்மா 2 பேர் உள்ள வராங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்த்து ஜிமினோட அப்பா கேட்குறாங்க. ஜங்குக்கு எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போது வந்து உள்ள உட்காராங்க. வாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ சின்ன நம்ம எல்லாரும் அவங்க அப்பா மட்டும் பேசுகிறாங்க. நம்ம ஜிமினோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சின்ன ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க. ஜங்குக்கு அது பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அமைதியாக சாப்பிடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சாப்பிட்றாங்க. ஜிமின் டேரக்டாக ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்க சின்னதாக ஒரு ஸ்மெல். அப்போ தான் அமைதியாக ஒரு 2 டைப் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டா நம்ம ஜிமின் தாண்டை பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினோட அப்பா அம்மா ஒரு ரூமில் இருக்காங்க. இப்போ ஜின்னு நம்ம இவங்கெல்லாம் வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு பார்த்தா ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வெளில வராங்க. அவர் டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. டாக்டர் ஒரு எமர்ஜென்சி சொல்கிறாங்க. எமர்ஜென்சி என்னாச்சு சொல்கிறாங்க. ஒரு பர்சனுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், அதுவும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி அது இப்போ வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நான் இப்போ கிளம்ப சொல்கிறாங்க. டே நீ சொல்கிறாங்க. இல்லை என்ன தான் கூப்பிட்டாங்க, நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு போகிறாங்க. அவருக்கு கேப் புக் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஜின்னு ஜங்கு விடாமல் ஹேண்டை பிடிச்சி வச்சிருக்காரு. இந்த மாதிரி டைமில் இவங்க கூட போனால் இன்னும் பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. பாரு அது அவனோட ஒர்க்கு சரி அவன் பார்த்து பானி இரு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் தான் சரி உங்களை கூப்பிடாதுமா சொல்கிறாங்க. நீங்கள் பாருடா நான் தானே நேற்று நைட் தானே டியூட்டி முடிஞ்சு எனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு நேற்று ஆஃப் டே தானே எடுத்து அவனுக்கு தெரியாது சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜின்னு இப்போ ஜங்கு அமைதியாக இருக்காங்க. பார்க்குறாங்க எவ்வளோ லவ் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் எல்லாம் இருக்கே முன்ட்ட சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபைனலாக எங்கே நம்ம ஜிம்னு தானே வராங்க. வந்து பார்த்துட்டு சர்ஜரி பண்ணுறாங்க. ஃபுல்லாக சர்ஜரி பண்ணி முடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆகிடுது. ஏன்னா 8 hours பக்கம் சர்ஜரி போயிருக்கும். ஜிம்னு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போகாமல் அப்படியே அவரோட கேபின் சீட்டில் அப்படியே சாஞ்சு உட்காரு. இப்போ பார்த்தா ஜிம்னோட ஹேண்ட் யாரும் பிடிக்கிறாங்க. ஜிம்னு ஐஸ் ஓப்பன் பார்த்தா ஜிம்னுக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் ஜங்கு பார்க்க பயமாக இருக்க அவருக்கு. வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்குனா அவ்வளோதான். ஜங்கு அந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப பயந்து போயிட்டாரு. அது இல்லை ஜங்குக்கு சடனாக சொல்கிறாங்க. நீ வரவே இல்லையா, எனக்கு தூக்கம் வரல, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன நம்சூலாம் சொல்கிறாங்க. அவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களும் இன்னொரு ரூமில் இருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா ஒரு ரூமில் இருக்காங்க. எனக்கு தூக்கம் வரல, தனியாக எப்படி தூங்குறதா தான் அவனை பார்க்கலான்ட்டு வந்ததான் சொல்கிறாங்க. அவருக்குலாம் பயமாக இருக்குது. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு கால் டெக்ஸ்டாக பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஃபோன் ஆஃப்லேயே இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜிம்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குற ஒரு மாதிரி இருக்குது. சாரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. போகலாமா வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை உங்கள் டாக்டர்ஸ் வர இல்லை, இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே இருந்துட்டு மார்னிங் நான் வரேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க சொல்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. என்னன்னுக்கு நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிம்மினும் ஓகே அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. இந்த கேபினில் ஒரு சின்னதாக ஒரு சைடில் ஒரு குட்டி கவுச்சி மாதிரி இருக்குது, இங்கே படுத்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. இல்லை நான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நான் ரவுண்ட்ஸ்லாம் போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் வேறு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக நான் ரவுண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகலை, நான் வந்துட்டு சர்ஜரி முடிச்சு அப்படியே இருக்கேன், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்த்துருக்காங்க. எங்கள் ஜங்கு தான் வந்துடா அப்படி வந்துட்டு ஜிமின் டேபிள் வந்து உட்காடுறாங்க. பார்க்குறாங்க. என்னோட ஜிமினா யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நான் தான் பார்த்துக்கணும், அதுக்கு தான் வந்தேன் சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி விட்டா டபுள் மெண்டாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறது இப்போ நான் ஒரு மாதிரி கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி யாரும் பார்த்துக்கூடாது, யாரும் கிட்ட வரவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஃபைனலாக ஜிமின் அப்படியே குளிச்சுட்டு அங்கே இன்னொரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவர் வெளியே வராரு. பார்க்குறாங்க. ஜங்கு டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஜங்கு தூங்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நான் தூங்கலை அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ தூங்க, நான் பார்த்துக்கிறவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தூங்க, நான் இங்கே ஒன்றும் இல்லை டாக்டர் தானே சொல்கிறாங்க. இல்லை நீ நைட் டியூட்டிலாம் இருந்ததில்ல, இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஜிம் வந்து ஒரு சர்ஜரி டாக்டர், எமர்ஜென்சியில் மட்டும் தான் சர்ஜரி பண்ணி நைட் டைமில் வருவாங்க, மற்ற டைமில் இருக்க மாட்டார். பார்க்குறாங்க.
சொல்கிறாங்க, ஜிமின் பார்க்குறாங்க, பாருங்க ஜங்குக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு உன் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்காது, என்னால் தெரியும், ஆனால் வேறு யாரையும் நம்ம நம்ப முடியாதுல்ல அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நான் கேபின் லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க, இருந்தாலும் வேண்டாம் சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படி பார்த்துக்குறாங்க. டாக்டருக்கே இந்த காலத்தில் சேஃப்டி கிடையாது சொல்லிட்டு ஜங்கு வந்து அப்படியே சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. ஜிமினுக்கு மேலே ஜங்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு அவர் போய் படுத்துக்கிறாரு. அவர் பாட்டு தூங்குறாரு. அந்த நைட்டு முடிகிற வரைக்கும் ஜங்கு அப்படியே ஜிமினை பார்த்துட்டே மட்டுமே இந்த ஒரு ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் இப்போ ஜிமின் தான் மார்னிங் ஐஸை ஓன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினுக்கெல்லாம் தெரியும் ஜங்கு இப்படி தான் சொல்லிட்டு 2 பேரும் போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்கு 2 பேருமே வந்துட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. இப்போது ஆப்போசிட்டில் ஜிமின் இப்போ வெளில கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒரு டாக்டர் வராங்க. ஹாய் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க, வேக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஜங்கு ஒரு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க வேக்கேன்னு பார்த்து. இப்போ வேக்கேன்னு பார்க்குறாங்க, ஜங்குக்கு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே ஜிமின் வேக்கேன்ட்ட லைட்டாக ஐயா வந்து விங்க் பண்ண அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஜிமின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறாரு, போயிட்டு எனக்காக கொஞ்சம் செக் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜங்கு இருங்க வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்குள்ள போயிடுறாங்க. இப்போ ஜம்பேக்கேந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறேன் கொஞ்சம் வா அப்படி சொல்லி கிட்டே போயிட்டா கார் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டா அம்மா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா எனக்கு என்ன சொல்கிறாங்க. உன்னோட ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு இங்கே நைட்டு நீ வந்து இப்போ வந்து சொல்லி கேட்குறாங்க. இல்லை நைட்டே வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ஜங்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு ஜம்பேக்கான பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு எந்த மாதிரி இருக்காங்க தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜிமினை வெளில எங்கன்னா கூட்டிகிட்டு போகிறேன். சரி கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே யாராவது ஜிமின் கிட்ட தப்பாக எதனா சொல்கிறாங்க, தப்பாக பிஹேவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். தெரியாமல் பண்ணிச்சுன்னா அவங்க சாரி சொன்னால் நம்ம விட்டுற போகிறோம் அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் போன உயிர் திரும்ப மாதிரி இருக்குது. இதுக்கு மாதிரி கேட்கும்போது ஜங்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது எப்படி தெரியாமல் படும் அப்படி தான் கேட்பார். அவரோட கேள்வின்றது அப்படி தான் இருக்கும். இப்போ பார்க்கும்போது வேக்கன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நீ ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டா சொல்லி பார்க்குறாங்க. அப்படின்னா இனிமேல் உங்கள் லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஏன் இப்போ என் லைஃப் ஹாப்பியாக இல்லையா சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கு இனிமேல் எது இருந்தாலும் ஹாப்பியாக மூவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன் நான் க்யூர் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நீ அதை சொல்கிறேன் எனக்கு இல்லை நான் அதை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேக்கன் பார்க்குறாங்க. ஃபைனலாக தேங்காடும் சேஃபாக க்யூர் ஆகிட்டான், ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டான். இதுக்கு மேலே பிரச்சனை சொல்லி பார்க்குறாங்க. என்ன அவங்கள்ட்ட பாசிட்டிவ்னஸ் அந்த சொல்கிறது இருக்கும், அது சேஞ்ச் ஆகுது, அது ஒன்றும் தப்பும் இல்லை சொல்லிட்டு நம்ம மேக்கன் நினைக்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்னு வெளில வராங்க. அப்படியே இவங்க நம்ம மேக்கன் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து லைட்டாக அப்படியே ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படின்ற மாதிரி அப்படியே ஹெட்டை நோட் பண்ணுறாரு. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோதான். ஃபைனலாக ஹஸ்பண்ட் க்யூர் ஆகிட்டாங்களா சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு இது போதும், எனக்கு இந்த ஒரு டேக்காக நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு என்னோட ஜங்குக்கான தள்ளி வச்ச ரீசன் இது மட்டும் தான் சொல்லி பார்க்குறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜங்கு 2 பேரும் வந்துட்டு நம்ம மேக்கன் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மை கார் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க நம்ம அப்பா அம்மா நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம 2 பேரும் எங்கன்னா வெளில போகலாமா சொல்கிறாங்க. உனக்குலாம் லீவ் இல்லை, நான் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன் 1 வீக் வெளில ஃபாரின் போகும்போது சொல்கிறாங்க. ஃபாரினா எங்கே சொல்லிட்டு ஆசை கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்கு கூட பிடிச்ச ஒரு கண்ட்ரி சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு பிடிக்கும், ஜங்கு பிடிக்கும். ஜங்குக்கு அவ்வளோதான் அந்த ஹாப்பினஸ் டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணார். என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக சொல்கிறியா சொல்லிட்டு அப்படி காரை ஸ்டாப் பண்ண அவர் கேட்டிருக்காரு. ஜங்குக்கு பாருங்கள் நட ரோடு காரை எடுங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி ஹார்ன் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு தான் சரி ஓகே சொல்லிட்டு டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 2 பேரும் வந்துட்டு அப்படியே கார் வீட்டுக்கு தான் வராங்க. இங்கே பார்த்தா ஜிம்மோட அப்பா அம்மா 2 பேரும் லக்கேஜில் பேக் பண்ணிட்டாங்க. ஜின்னு நம்பிச்சிடும் அப்படி தான் அவங்களுமே கிளம்பிட்டாங்க. அதில் ரெடியாக நின்றுருக்காங்க. இவங்க 2 பேர் உள்ள வர இங்கே பார்ப்பா ஜிமின் நான் கிளம்புறப்பா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க இல்லை 1 டே இருக்குன்னு சொல்லிங்க. இல்லைம்மா வேண்டாம் நான் போகிறேன்டா தங்கம், நீ ஹாப்பியாக ஜங்குக்கு நல்லா பார்த்துக்கோங்க, நான் இன்னொரு டைம் வந்து தங்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா ஜங்கு நார்மலாக மாறிட்டாங்களா, ஜிம்னு கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு நினச்சி பயத்தில் தான் வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஜங்கு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜங்குக்கு நார்மலாக தான் இருக்காங்க சொல்லிட்டு. அதனால தான் அவங்க இப்போ கிளம்புறாங்க, வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஜிம்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாரு. ஓகேவோட சொல்கிறாங்க. ஜிம்மி எல்லாத்தையும் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பேக் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நைட்டு தான் போகிறோம். இல்லை எப்போ பேக் பண்ணலாம் சொல்லிட்டு ஜங்கு போயிட்டு 2 பேருக்கு தேவையில்லாம் அப்படியே அழகாக சேம் பேக் பண்ணுறாங்க. ஃபைனலாக இப்போ கரண்ட்லி அவங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு இப்போ நான் ஒரு எந்த கண்ட்ரி சொல்லலாம், ஏதாவது ஒரு நல்ல கண்ட்ரி நீங்களே எதாவது யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா. நல்லா ஒரு ஹனிமூன் போகிற மாதிரி ஒரு கண்ட்ரி எது சொல்லலாம், எனக்கு எது போகிற மாட்டேங்களா சாரிடா ஓகேங்களா. ஒரு நல்ல ஒரு கண்ட்ரிக்கு தான் வந்திருக்காங்க. ஸ்வீடன் வச்சுக்கலாம், எனக்கு அதை பிடிக்கும். ஸ்வீடனில் தான் வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது கிளைமேட்டு. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்தா யாரையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணுவார். யாராவது ஜிம்மில் பார்க்குறாங்களா அப்படிலாம் சொல்லிட்டு. இப்போ பார்த்தா அவர் லைட்டாக ஜிம்மில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற எதுவும் கண்டுக்க மாட்டாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக எனக்கு ஹாப்பி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு ஜிம் 2 பேரும் ஸ்வீடனுக்கு தான் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் கேட்குறாங்க. சார் நீங்கள் வெல்கம் சார் சொல்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் போ பண்ணுறாங்க. நீங்கள் ஹனிமூன் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஏன்னா டாக்டர் தான் ஷையாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் ஹனிமூன் சொல்லிட்டு தான் இருக்க சொல்லிட்டு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே சார் நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க ஷோ பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் பிக்சர் வந்துட்டு அந்த டேப் இருக்குள்ளே அதை காமிக்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்த்துட்டு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜங்கு காட்டுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஸ்விம்மிங் ஃபுல்லாக அட்டாச் ஆன மாதிரி இருக்குது. அது அந்த பெட்ரூம்குள்ளேயே இந்த இதில் இருக்குள்ளேயே அது இப்போது
அவங்களும் பார்க்குறாங்க சார் ரொம்ப ரொமான்டிக் போல சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அங்கே உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிருக்கும் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு விட போகிறாங்க. அந்த ரூம் ஆல்ரெடி எப்போவுமே டெக்கரேட்டில் தான் வச்சுருப்பாங்க போல, அவ்வளோ அழகாக இருக்குது. அது அப்படியே பாத்ரூமில் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி 2 ஒயின்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிமினுக்கு அது பார்க்க ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அவர் ஓகேன்னு தான் வந்துருப்பாரு, இருந்தாலும் இங்கே வந்து பார்க்க பயமாக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜங்குக்கு அது நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வருமா நைட்டு வந்து சொல்லிடுறாங்க. அந்த செட்டிங்ஸ்லாம் நைட் வரைக்கும் அப்படி தானே இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கும் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்கு 2 பேரும் வெளில தான் சுற்றுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு 2 பேரும் வராங்க. ஒரு பர்சன் ஜிமின் வேலை தெரியாமல் அடிச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் டேரெக்டாக ஜங்கு தான் பார்க்குறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. சாரி நான் வேகமாக வந்துட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அந்த திங்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்து போங்க அடிப்பட்ட போக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவ்வளோதான் பக்காவாக அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாரு. ஜிமின் பார்க்குறாங்க. என் மேலே அடிச்சதில் உங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க தெரியாமல் தான் அடிச்சாங்க பாவம் இல்லையா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாமல் அடிச்சிருக்கிறோம் வேணும் அடிக்கிறோம் டிஃப்ரெண்ட் தெரியலாம் கண்டிப்பாக தெரியுமே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அவ்வளோதான் அப்படியே ரோடுன்னு கூட பார்க்கல. அப்படியே அது ஃபாரின் தானே. அப்படி ஜிமினோட ஜங்கோட பேச கப்படி கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரோட மெல்ட் ஆகிட்டு அவரும் பேக்கேஜ் பண்ணுறாரு ரொம்ப ஹாப்பியாக. இப்போ தான் ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிமின் சொல்கிறாங்க. ஏன் என்னோட லவ் நான் காட்டக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க சார் பார்த்தா என்ன சொல்லி பார்க்குறாங்க. அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க கியூட் கப்பல் சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு 2 பேர் அப்படியே ரோட்டில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த டே முடிச்சு நைட்டு ரூம் தான் வராங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் டயர்டாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன். ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பெட்டை புஷ் பண்ணிட்டு அப்படி கிட்ட போகிறாங்க. டயர்டாக இருந்தால் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு மார்க்கு இல்லை ஜிமின் நீ டயர்டாக இருப்பட சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கோட ஷர்ட் அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜிமின் அது வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒவ்வொரு பட்டனா ஓப்பன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் நீ ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. ரெடியாக இருக்கிறதால இங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிமின் என்ன அவனால் ஹேண்டில் பண்ண முடியுமா ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பண்ண முடியும் என்னோட ஹஸ்பண்ட் நான் உன்னை ஹேண்டில் பண்ணாமல் சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு அப்படியே ஜிமினை டக்குன்னு புஷ் பண்ணிட்டாங்க. ஜிமினுக்கு கொஞ்சம் பயந்தான் அதனால காட்டிக்காமல் இருக்காரு. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே அந்த ஷர்ட் அப்படியே ஷர்ட் அப்படியே ஓப்பனாக இருக்குது. பாடி அப்படி இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு பயமாகவும் இருக்குது சம்டைம்ஸ் பிடிச்சிருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. அந்த ஜங்கோட ஹார்ட் பிரீத் வந்துட்டு ஜிம் மேலே படுத்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் இப்போ போய் அட்டாச் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட பிரேக்கே விடாமா ஜிமினும் அப்படியே ஈக்குவலாக பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஒன்ஸ் யோசிச்சுக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னோடய ஒய்ஃப் ரொம்ப நிறைய வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே எடுத்துக்கோங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஜங்கு மேலே அப்படியே ஒரு மாதிரி பாஞ்ச மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு மாதிரி ஹங்கரியாக பண்ணிட்டுருக்காரு. ஜிமினுக்கு எல்லாம் புரியுது. அவ்வளோ பைட் மார்க் கொடுக்குறாரு. ஆனால் பெயின் தாங்க முடியல. ஆனால் பொறுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த 10 months ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகிட்டு. இவ்வளோ டேஸ் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. அதனால் புரிஞ்சுக்கிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவ்வளோ பைட் மார்க்கு அவ்வளோ ஹெக்கேஸ் அப்படியே தாங்கவே முடியல ஜிம்னால். அப்படி தான் ஒரு கடத்துக்கு அவரும் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுறாரு. சேம் டைம் பெயினும் இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஃபைனலாக ஜிமின் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா ஜிமின் இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு அங்கே அப்படி சொல்லி பயன் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு மாதிரி ஜங்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அந்த பாத்திரம் பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாத்திரம் போயிட்டு அப்படியே ரோஸ்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக நம்ம ஜங்கு தான் ஜிமின் மேலே அப்படியே ரோஸ் பட்டதான் தூவிட்டு ஒரு மாதிரி கிட்ட போகிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பொறுமையாக சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு எதுவுமே சொல்லாமல் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. ஜிமினோட ஒரு கடத்தை பெயிண்ட் ஆகும்போது ஸ்க்ரீன் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லி ஜிமின் அப்படி பெயினே சொல்லிடுறாரு. இப்போ ஜங்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க. அகைன் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜங்குக்குமா ஐ லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஃபைனலாக ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு வேர்ட்ஸ் கேட்க தான் நான் இது இப்படி பண்ணேன். ஃபைனலாக சொல்கிறாங்க. என் மேலே லவ் சொல்கிறாங்க. எப்போவே இருக்குது ஓகேவா எப்போவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஓகேவா உங்களுக்கு ஒரே ஒரு ரீசனுக்காக கூட தான் வெயிட் பண்ணேன். மற்றபடி எதுவும் இல்லைம்மா ஓகேவா ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அப்படியே ஜிமின் லிஃப்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக பாவமில்ல சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக படுக்க வச்சுட்டு அப்படியே ஹேரில் வந்து மாதிரி வைப் பண்ணி விடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இது பெரிய ஆசை இல்லை. எனக்கு உங்ககிட்ட இந்த ஐ லவ் யூ வேர்ட்ஸ் தான் கேட்கணும். இதை கேட்காம இருந்தேன்னா எனக்கு அந்த லவ் ஃபுல்லாக எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக இந்த லவ் எனக்கு இப்போ கிடச்சிட்டு சொல்கிறாங்க. இது போதும் சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே போதும் எல்லாமே இப்போ போதும். இந்த டேவே எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இது போதும் சொல்கிறாங்க. இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன். அந்த ஐ லவ்ன்ற வேர்ட்ஸை கேட்டேன். அவ்வளோதான் எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி கண்ணு டேஸ் வந்துட்டு இருக்கா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்னாச்சும் சொல்கிறாங்க. என் ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ எந்திரி சொல்கிறாங்க. ஜிமின் லைட்டாக எந்திரிச்சு அந்த பெல்ல சாஞ்சு உட்காராங்க. இப்போ சொல்லி ஜிமின் எனக்கு தெரியும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது. இப்போ வரைக்கும் நான் க்யூர் ஆகிருக்கேன்னா நீ அடிக்கடி செக் பண்ணது எனக்கு எல்லாமே தெரியும். நீ உண்மையை சொல்லி இப்போ நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டேனான்னு கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே டைட்டாக போய் ஹக் பண்ணி
பண்ணிக்கிறாங்க. இல்லைம்மா உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றுமே இல்லை, எதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ சொன்னா எனக்கு நம்புவேன். எனக்கு தெரியும், எனக்கு பேக்கேன்னு கூட என்கிட்ட பேசும்போது என்னை செக் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் ஆனால் ஹானஸ்ட்டாக மனசுல ஆன்சர் தான் பண்ணேன். ஓகேவா நீ இப்போ சொல்லு, நான் க்யூரேட்டனாமா, நம்மளுக்கு ஹஸ்பண்டாக இருக்க எனக்கு தகுதி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மின் போய்ட்டு ஜங்க் அப்படியே எப்படி ஹக் பண்ணிப்பாங்க, அப்படியே சேர்ந்த மாதிரி எந்த சைடில் ஆப்போசிட்டில் புஷ் பண்ணுறாங்க பெட்டில். இப்போ ஜங்கு கீழே இருக்காங்க, ஜிம்மின் மேலே இருக்காங்க. ஜங்கு அவருக்கு ரொம்ப பெயின் இருக்குது. அப்படி இருந்துமே ஜங்கு மேலே அப்படி ஓவர் ஆகிறாங்க. அப்படி ஜிம்மோட ஜங்கோட சீக்ஸ் நோஸ் சொல்லிட்டு பைட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்ன பண்ணுற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோ பிடிக்கும், என்னோடய ஹஸ்பண்ட் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்கல்ல, அப்போ நான் இதெல்லாம் பண்ணணும்ல, நானும் எவ்வளோ டேஸாக வெயிட் பண்ணியிருப்பேன் சொல்லிட்டு ஜிம்மில் இப்படி சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்போ நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு யார் சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு இல்லை, ஓகேவா நீங்கள் எனக்கு பர்ஃபெக்ட் ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம ஜங்கு போய்ட்டு ஜிம் போய்ட்டா ஜங்கு கூட அவ்வளோ கிஸ் பண்ண ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை போதும், ரொம்ப போதும், நீ ஒன்றும் ஹர்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஸ்டாப் பண்ணி நாங்கள் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்புறீங்கன்னு நம்புறேன் சொல்லிட்டு ஜங்கு ஜிம் 2 பேர் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு, என்னோட ஆங்கர் இருக்குன்னு தெரிஞ்சு மேரேஜ் பண்ணிவிட்டேன், நீ எந்த விஷயத்தையும் ஹர்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. நீங்கள் ஹர்ட் பண்ணவும் இல்லை, நான் ஹர்ட் ஆகும் இல்லை, ஓகேவா ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு எப்போதும் என் கூட எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இருப்போம், உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜிம்மின், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு உனக்கு மட்டும்தான், ஒன்று தவிர வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது, என்ன தவிர ஒன்றும் யாரும் டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. யாரும் நம்ம டச் பண்ண முடியாது, நம்மளோட பர்மிஷன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் எனக்கு நீங்கள் அப்படி சொல்லிட்டு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக ஹாப்பியாக இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது என்னன்னா ஜங்கு குதிரை ஆங்கர் இஷ்யூஸ் இருந்திருக்கும், ஓகேங்களா. யாராவது டச் பண்ணாலும் அந்த ஆங்கர் இஷ்யூஸை குறைக்கிறதுக்காக தான் ஜிம்மின் இவ்வளோ பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அது முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இதில் எங்கேயாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரிடம், ஓகேவா. பைடா, டேக் கேர்.